ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து 6ஆம் வகுப்பு இயல் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். சிலபஸ் கவர்டு என்னென்ன வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத புக் பேக்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயல் 1க்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து அவங்க அதை வந்து இயற்றி வந்து இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகாது. நீங்கள் வந்து சொல்லும் பொருளும் புக் பேக்கும் பார்த்துட்டா போதும். சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது தார், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, வெண்குடை. பிரித்து எழுதுக. ஓகேங்களா? இதில் இருக்க ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. வெண் ப்ளஸ் குடைன்னு கொடுத்துருக்காங்க, வெண்மை ப்ளஸ் குடை, வெம் ப்ளஸ் குடை, வெம்மை ப்ளஸ் குடை. நமக்கு இதுக்கு சரியான ஆன்சர் வந்து வெண்மை ப்ளஸ் குடை தான். பொற்கொட்டு பொற்கொட்டும். பிரித்து எழுதுக. அதுக்கு பாருங்கள், பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பொற் ப்ளஸ் கோட்டு. பொன் அப்படிங்கிறது 3 சுழியின் ப்ளஸ் கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க, பொற்கோ ப்ளஸ் இட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் சேர்த்து எழுதுக. இது வந்து கொங்கு அலர் அப்படின்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. இங்கே கொங்கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, குங்குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து கொங்கலர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ப்ளஸ் அலிபோல், அவன் அலிபோல், அவன் அலிபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவன் அலிபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவன் வலிபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அவனாலி போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது வந்து பார்த்திங்கன்னா அவனளி போல். அந்த நாக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிற ஆப்ஷனில் துணைக்கால் இல்லாமல் இருக்குது, இ அப்படிங்கிற ஆப்ஷனில் துணைக்கால் இருக்குது. இதில் வந்து அந்த ஆ அப்படிங்கிற அவனளி போல் தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான், சிலப்பதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து காணி நிலம். பாரதியார் சொல்லும் பொருளும். பாரதியார் வந்து சிலபஸில் கவர் ஆகலை தமிழில். இதுக்கும் வந்து சொல்லும் பொருளும் புக் பேக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். காணி அப்படின்னா நில அளவையை குறிக்கும் சொல், மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படின்னா உள்ளம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகம். கிணறு என்பதன் குறிக்கும் சொல் கேணி, சித்தம் அப்படின்னா உள்ளம், மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். நன்மாடங்கள் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே, முத்துச்சுடர், முத்து ப்ளஸ் சுடர் சேர்த்து எழுதுக, முத்துச்சுடர் ஈச்சு வரும் இடையில. நில ஒளி, நில ப்ளஸ் ஒளி, நிலா ஒளி, நில ஒளி, நில ஒளி. அந்த நில ஒளி தான் கரெக்டான ஆப்ஷன். அப்புறம் இது வந்து முக்கியமானது, இது பொறுத்துகளில் கண்டிப்பாக இருக்கும். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். இதுதான் வந்து காணி நிலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காணி நிலம், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறகின் ஓசை. தட்ப வெப்பம் பிரித்தெழுதுக. தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதி உரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும் சேர்த்தெழுதுக, தரை இறங்கும். அதுக்கான 4 ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, கரெக்டான ஆப்ஷனையும் வந்து பார்த்துக்கோங்க. வழி ப்ளஸ் தடம் சேர்த்தெழுதுக, வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, துருவ பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, ஆற்றி காலாம். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர், சக்திமுத்தி புலவர். பறவைகள் இடம்பெறுவதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்கள் 1, தட்பவெப்பநிலை. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. இது வந்து புக்குக்கு பின்னாடி உள்ளதான் பார்த்துக்கோங்க. மரங்களை வளர்த்து டேஷ் காப்போம், டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை இயற்கைன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து மொழியை ஆள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறவை, பறவை ரெண்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டான சொல் அப்படிங்கிறத நம்ம வந்து போடணும். இந்த பறவை தான், கடலை குறிக்கிறது வந்து இந்த ரா தான். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஷ் ஆற்றினான். உரைக்கு வந்து இந்த ரா தான் வரும். முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றான். பனி.
கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை டேஷ் அழைத்தாள். எந்த லை வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த லை தான் வரும், அழைத்தாள். இதுவுமே வந்து சிலபஸில் கவர் ஆகிறத நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்தமான சொற்களால் நிரப்புக. புல் அப்படின்னா பறவை. பறவைகள் இடம்பெயர்வது வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். வரிசை மாறி உள்ள சொற்களை சரியான வரிசையில் அமர்த்தி எழுதுக. இது வந்து சிலபஸ் கவரில் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இதை இளங்கோவடிகள் காப்பியத்தை எனும் இயற்றினார் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிகப்பெரிய சாண்டியகோ மீனை பிடித்தார். சாண்டியகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இரட்டை காப்பியங்கள் 1 சிலப்பதிகாரம். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் வந்து நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பெற்ற பறவை செங்கால் நாரை. இது வந்து ஒரு பாக்ஸில் கண்டுபிடிக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்துக்களின் வேறு பெயர் முப்பார் புள்ளி. கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா கண்டம், கான்டினென்ட். தட்பவெப்பநிலை கிளைமேட். வானிலை வெதர். வலசை மைக்ரேஷன். புகலிடம் செங்சுவரி. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதில் வந்து வானிலை தட்பவெப்பநிலை நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து திருக்குறள் இருக்குது, 10 திருக்குறள் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதே மாதிரி இலக்கண பகுதி இயல் 1ல் வந்து இருக்கும், அதை வந்து புக்கில் படிச்சுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி வந்து பார்த்திங்கன்னா என் சொல். பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இங்கே வந்து எதுகை மோனை அறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு மோனை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே சேர்ந்து வருது, எதுகை அப்படிங்கிறது 2வது எழுத்து எல்லாமே சேர்ந்து வருது. அதுக்கடுத்து புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேரா கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான திருக்குறள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.